ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் மேம். ஒரு 10 பேர் மட்டும் சொல்கிறேன், ஒரே வார்த்தையில் எனக்கு பதில் வேணும். சொல்லுங்க. எம்கே ஸ்டாலின். பல ஆண்டுகள் முதல்வர் ஆக வேண்டும் என்ற ஆசை இருந்தும் கூட இப்போதான் ஆக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு அவருக்கு. உதயநிதி ஸ்டாலின். சில ஆண்டுகளே அரசியல் பயணத்தை மேற்கொண்டாலும் உடனே டெப்டி சிஎம் கிடைச்சிருச்சு அவருக்கு. தொல் திருமாவளவன். பட்டியலின மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு நபர், ஆனால் தவறான கூட்டணியில் இருந்து அப்பப்போ புலம்பக்கூடிய இடத்தில் இருக்கிறார். செல்வ பெருந்தகை. காங்கிரஸ் கட்சி எடுத்த தவறான முடிவோ என்று சந்தேகம். அமித்ஷா. தேசிய அரசியல் மற்றும் மாநில அரசியல்களின் சாணக்கியர். வைகோ. மக்களுக்காக பல்வேறு போராட்டங்களை எடுத்தும் கடைசி காலத்தில் சந்தோஷமின்றி இருக்கிறார். சீமான். தமிழ் தேசிய அரசியலை கையில் எடுத்தாலும் அவ்வப்பொழுது மக்களின் நன்மைக்காக நேர்மையாக பல விஷயங்களை ஏற்றுக்கொண்டவர். அண்ணாமலை. பாஜகவை பல மடங்கு வளர்ச்சி பாதையில் எடுத்து வந்தவர். ஓபிஎஸ். அதிமுகவின் ஒரு பிரிவு தலைவராக இருந்திருந்தாலும் தற்பொழுது தன் சீரிய சிந்தனையின் மூலமாக சரியான முடிவெடுப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. டிடிவி தினகரன். அதிமுகவிலிருந்து பிரிந்திருந்தாலும் அமமுக என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து அதை நல்ல வளர்ச்சி பாதைக்கு எடுத்து வந்து மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்தி இருக்கிறார். நாகேந்திரன். பாஜகவில் இணைந்து சட்டமன்ற தலைவராக ஆனது மட்டுமல்ல, தற்பொழுது மாநில தலைவராகி பாஜகவை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு எடுத்து செல்லக்கூடியவர்.